சரி போடு 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 டைம் ஆச்சு போடு போடு யாரும் வராங்க இதப்பா பாத்துட்டு போறாங்க போப்பா ஐயோ கொடுமை வயசான காலத்துல இதுதான் என்ன வேலை ஒரு போன் வாங்கி கொடுக்குப்பா ஐயோ ப்ளீஸ் காலப்படாது அப்ப காலப்படாத ஐயா கத்திட்டா என்னடா ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் உங்க அம்மா தெரியாவும் அவனு ஒரு ஃபீலும் பண்ண வேணாம் ஒரு அதுக்கு ஆளாவும் ஒரு வேலை செஞ்சாதான் அந்த வேலை ஈஸியா முடியும் ஒரு வேலை செஞ்சாக்கா லேட் ஆகும் அதுக்கு தான் அவர் மாறப்பட்ட கட்டக்கூடாது பயிர் உணுதா சாப்பிடு மாப்பழ வாழை முக்கோணம் சாறு மாப்பழ வாழை மாப்பழ வாழை ஆமாங்க முக்கணியால் பிழிந்த சாறு ஆமாங்க எதுவுமே ஆகாது கள்ளக்குறிச்சி அது ஆல்கஹால் இது பயரசம் சாப்பிடு அப்படி நிக்காத போதும் போதும் நிறுத்து அப்புறம் கள்ளக்குறிச்சி கணக்கு சேர்த்துருவாங்க குடு மாமா எதுவும் நினைக்காது மாமா பேச டைம்ல படி எங்க ஆயா கனவுல வரும் பாரு என் ஆயா கனவுல வரும் வரும் படி பாரு பத்து பாரு எந்த இடமே பாங்க அப்படியே வந்து போதும் ஜட்ஜி தெரியுது அது தெரிஞ்சு கவலையே கிடையாது அவன் பயந்துமே போய் நான் நம்ம காய் வாங்கி அறியாது போயிடுவான் நீ படிக்கிறியா இல்ல வேற படு ஒன்னா படு ஐயோ கோமலை வெளியே வந்து சொல்லிக்குதா கோமலை கட்டி இல்ல இல்ல இது யாரும் சொல்லி கொடுக்குறாங்கடா ஒரு யாரும் தெரியல சரி படு 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 டைம் ஆச்சு படு படு யாரும் வராங்க இதப்பா பாத்துட்டு போறாங்க போப்பா ஐயோ கொடுமை வயசான காலத்துல இதுதான் என்ன வேலை ஒரு போன் வாங்கி கொடுக்குப்பா ஐயோ ப்ளீஸ் காலப்படாது அப்ப காலப்படாத ஐயா கத்திட்டா ஒரு காயம் கட்டிட்டாங்க அம்மாளு கட்டிட்டாங்க
என்னடா இது? என்னடா? ஒண்ணுமே தெரியல பாவி எங்க அப்பா ஒரு பாவம் பண்ணாரு என்ன துரோகம் பண்ணாரு அவர் சரக்கு வாங்கி கொடுத்த நாட்டுக்காரி பருப்பு போட்டு வச்சுக்கிறாரு பாவி அவன சரக்கு வாங்கி கொடுக்குறான் மன்னரு நான் வேலைக்காரன் அவர் கேட்டா வாங்கி கொடுப்பேன் கடமை என்ன அவர் வெஸ்ட்டுக்கு அப்புறம் வாங்கி வாங்கி கொடுப்பேன் பாவி அவன் என்ன ஊர் மேல போக சொல்லானே போயிட்டு பாரியா வாமா அவனுக்கு என்ன சட்டி சுட்டாரே என்னால எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேன் எழுந்துக்க முடியாத அளவுக்கு கற்பாயிட்டு படுக்க கூடாதா தெரியுமா என்ன அப்ப ஒன்ஸ் மோர் நான் என்ன சொல்றேன் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்கிட்ட என்னது பேசுறீங்க அம்மா என்னுடைய அப்பா ஏதோ தவறு செஞ்சுட்டாருமா அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு வைக்கிறேன் மன்னிச்சிடுங்கம்மா எனக்கு மன்னிப்பு எல்லாம் வேண்டாம் எனக்கு கற்பு எல்லாம் வேண்டும் கற்பா மானம்மா கண்ணகியாம் சீதையா ஐயோ பாவி துட்டுடா ஆஞ்சனா ஐயோ பாவி எனக்கு கற்புதான் எனக்கு கற்பனா உள்ள டபாலுக்கு ஏத்துமா ஏய் அது கற்புடா இவங்களுக்கு கற்பு உன்னமா கற்புக்கு உங்களுக்கு தெரியாதா என்ன நான் உள்ள போய் பார்த்தேன் அம்மா பாருங்க எம்மா போய் இல்ல அதுக்காக நீங்க சொல்லுங்க அம்மா என்னுடைய அப்பா ரொம்ப நல்லவருமா ஏதோ குடி போய் தெரியாத தவறு செய்தாரு அவர் மாத்திக்கமா கத்தாதீங்கம்மா அழுவாதீங்க ஒரு மாதிரி கேறமா ஒரு போட்டாதீங்கம்மா ஐயோ வேணாம்மா டேய் மாடி சனிக்கு வந்துச்சு ஓட்டா அம்மா ஏன் அப்படி கத்துறீங்க ரெண்டு கால்ல வேணாம்மா அம்மா நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க சொல்லிச்சு தானே பங்கால விக்குது இவ்வளவுதானே என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு தப்பு பண்ணவும் தானே அனுபவிச்சாகணுமா அதனால என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்க திருமண வயதுல ஒரு மகளுக்கு அவளோட திருமணம் வாயை போடுங்கப்பா திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுக்காரு பெண்ணை கூட தவறா கட்டி போடுங்க அப்ப நல்ல உங்களுக்கு அவர் சண்டை போடாத அவர் தப்பு ஒண்ணு கூட கிடையாது தப்பு மத்து உண்டுதான் ஆமா உமா எப்ப சேர்த்தாங்களே அப்ப ரெண்டாம் தர கல்யாணம் பண்ணி வச்சிருங்க நீ வைக்கல காஞ்சி கண்டார் கம்மாங்கோல அவர் கேட்கணுமா பெட்ரூம்ல போய் தலகாணி மாதிரி மாத்தலாம் பார்த்தா 4 தலகாணி கிழிஞ்சு போயிடுது மஞ்சளா வெளியே வந்து விழுந்து உமா நினைச்சு பொறாண்டு பெட்ரூம்ல ஏமா இப்படிதான் பேசுறீங்க என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்க என்னமா பேசுறீங்க என்னம்மா நியாயமா பேசுறீங்க நியாயத்துக்காக பேசுறேன் உங்களுக்கு கற்பு போயிடுச்சுன்னு எங்க அப்பா திருமணம் செஞ்சீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கற்பு வந்துருமா
போன மான திரும்ப கெடுத்தவனே உன்னை திருமணம் செய்யணும்னு ஒரு பேர் தானே. ஏமா வயசான கேவன கட்டிக்கிட்டு ஐயோ அப்படி சொல்லாதம்மா. வயசான கேவலம் சொல்லாதம்மா. அம்மா என்னுடைய அப்பா நீ திருமணம் செய்யணும் சொத்து சுகம் நாடு நகரம் இந்த அரண்மனை அனைத்தையும் உனக்கு மகாராணி நான் ஆக்குறமா நானு. வேறடா எந்த பக்கம் பிரேக் பிடிப்பாரு எப்படிதான் வண்டி ஓட்ட போறாரு பண்ணுவாரா எவ்வளவு பேர் பைபஸ்ல நீலிங் பண்ணுவாங்க. நீ ஏமா பைபஸ் பார்க்கும்போது என் மனசு அம்மா நீ அரண்மனையில இருக்க பாருமா திருமணம் ஆயிடுச்சுன்னா பைபஸ்ல போக வேண்டிய வேலை இல்லம்மா நீங்க. அந்த முன்னிலே அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுதாம்மா ஆகணும். அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? உங்க அப்பா எனக்கு எடுத்துட்டாரு. ஆமாம்மா. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஆமா. என்னம்மா அழுவுறீங்க? என்ன வேணும் கேக்குறதுக்கு யாரும் வரலனா கூட. அண்ணா அண்ணா நீ கொஞ்ச நேரம் இருங்க நான் பேசிட்டு வரேன். வீடு கடையில அப்போ உன கூப்பிடுறேன். கல்யாணம் ஆயிடுச்சானா? இல்ல நிலமர குத்துக்குற. சரி சரி. அப்புறம் அண்ணி வந்து கூப்பிட்டு போறாங்க. ஏன் அவங்கள போய் சப்போர்ட் பண்ணுங்க. சரி நான் உன்னை நம்புறேன். நான் எதுல விட்டுறேன் நானு? என்னன்னா அவர் என்ன கருப்பை சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஆமாம்மா. அது இருக்கிறாருல்ல அந்த அண்ணன். யாரு? அதோ அதோ. ஆம்பளை சொல்லிக்கிறேன் நீ ஏன்பா? அந்த வேலைக்காரனா? அவரை கூட ரேப் பண்ணிடுறாரு. வாய மூடு. உனக்கு கூட அவளை அந்த ஆசை இருக்கு. டேய் அவங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னாங்க அவங்க. வேலைக்கார பையனுக்கு உனக்கு எவ்வளவு ஒரு ஆசைடா உனக்கு. அம்மா வாய மூடுங்கம்மா போதும். போய் போய் ஒரு வேலைக்கார பையனை அவனை சேர்த்து வச்சு பார்த்துருக்கீங்க. ஏதோ உன்னுடைய கருப்பு போயிடுச்சு அப்பா உனக்கு திருமணம் எடுத்து தானே நீங்க சொல்றது. அம்மா உன்னுடைய காலில் வந்து கேட்கறேன் கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. நான் சொல்றது ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்னடா ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் உங்க அம்மா தயாவும் அவன் ஒரு ஃபீலும் பண்ண வேணாம். ஒரு ஆள் போடுங்க. ஐயோ மறந்துட்டேன். அதனால ஒரு மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்புறம் எப்படி அப்படின்னா போடுவாங்க. அதுக்கு ஆளா ஒரு வேலை செஞ்சா தான் அந்த வேலை ஈஸியா முடியும். ஒரு வேலை செஞ்சாக்கா லேட் ஆகும். அதுக்கு தான் அவர் மாலை போட்டேன். கட்டக்கூடாது பயிர் இல்ல மாலை தான் மாத்திக்கணும். என்ன விஷயம் எங்க அம்மா நான் பாத்துறாங்க. என்னடா மாலை மாத்தும் போது எங்க அண்ணன் தம்பி யாருக்கிட்ட சொல்லல. தாலி கட்டும் போதாச்சு எங்க அண்ணன் கிட்ட நான் ஒரு அனுமதி கேட்டுக்கிறேன். யாரு அண்ணா பாத்து மழை
தாலி அறக்குறாங்க போய் அடிச்சுக்கிற அண்ணனை பார்த்து இல்லடி எங்க அண்ணன் விட்டு பிரிஞ்சு போறேன் இல்ல அண்ணன் உன்னை பார்த்து வேஸ்ட் ஆகுது. மன்னனா இருந்தவன் மறுமலர்ச்சி. அது விதியின் விளையாட்டு எனக்கு மலர்மாறு. ஒரு கொற்றவன் ஒரு தவறை செய்தார், அடுத்தவர் குற்றத்தை சுட்டிக்காட்டினால் தண்டிக்க முடியாது. அதற்குதான் இந்த திருமணம். அப்பா, எனக்கு நீ மகனாக பிறந்து உனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து அழகு பார்க்க வேண்டிய வயதிலே நீ எனக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாய். நீ எனக்கு மகளே அல்ல, என்னுடைய அரண்மனைக்கு வந்த தெய்வம். இந்த மலர் மாலையை கொண்டு சென்று ஒரு தாய் இருக்கிறாரே மணிமேகலை, அவள் உருவப்பட. ஆமா, நாட்டுக்கு அதிகார திருமணம் செஞ்சு வைங்க. கெடுத்துட்டு மாலை எடுத்து போய் அம்மா போட்டோ போடுறேன். வாழை போடுங்கப்பா. நினைப்பது தவறு. அவளை நான் நாட்டியக்காரியாக மதிக்கிறேன். உனது தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை, அவளை தான் மதிக்கிறேன். நாட்டுக்கறியே என்னுடைய தாய் இடத்துல எதுவுமே வச்சு பாக்குறீங்க. நீங்க எங்கன்னா வச்சு ரசிங்க, அதை பத்தி எங்களுக்கு வேணாம். சந்தோஷமா இருங்க. என்னோட தொழில ஒன்னா மலர்வனம் போயிட்டு வந்துடுறேன் நான். அண்ணா, திருமணம் நல்ல முறையில் முடிந்து விட்டது. சந்தோஷமாக காட்சியளிக்கிறாய். உன் திருமணம் தெரியும். கொடுத்து வைத்தவர் வரிகுதிரை ஏற போறேன். நான் பென்ஸ் வண்டியே அது மாட்டு வண்டி, இது பல்சரு. பார்த்து ஓட்டு, தூக்கி தாட்டி ஓடி போடுவோம். நான் வண்டியே பார்க்கல. நீ பாத்துக்க, எத்தனை ஆள் அது பாத்துக்கு தெரியுமா? அவன் ஆளதான் பார்க்கிறான். நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். அதே காரணம் எங்கண்ணா? ஏங்க பார்த்து உஷாரு, என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நீ என்ன பண்ற? ஏய் ஏய், என்ன பின்னாடி பாக்குற? டேய் விளங்காத. பின்னாடி பாக்குறேன், பின்னாடி பாக்குறேன். என்னடா பாக்குறேன்? என்னடா பாக்குறேன்? ஏய், எப்பவுமே பின்னாடி பார்க்காத, முன்னாடி பார். நீ போல்தான் நிறைய பேர் இருக்காங்க. பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாம மோன்னு பேசினாங்க. அது போல்தான் நான் யாரு வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடக்கும் யாருக்கு தெரியும். அப்படி நான் சொன்னா கூட நான் ஏத்துக்கா போறாங்க. அதே நமக்கெல்லாம் நடக்காத அவன் வாழ்க்கை அவனுக்கு தெரியும். அதான் பின்னாடி அவனை ஓடினாங்க. உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி கலவை கூட்டுவாங்க. ஒரு குழந்தை அவள் கருவிலே உருவாகி, உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகி, அவள் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பொழுத போது அவளுக்கு ஏற்ற ஒரு வரனை பார்த்து மனமுடித்து 2 இருதயங்களும் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளாகவே சாட்சி முகம். 4 செவத்துக்குள்ள வா. டேய், நான் செவத்துல கேமரா கட்டறேன். ஊருக்குள்ள ஸ்கிரீன் கட்டறா பாத்துங்க. ஸ்கிரீன் கட்டாத சவுண்ட் பாக்ஸ். சூப்பரா ஃபுல்லா மைக் வைடா. மைக்க எங்க கட்டுவீங்க? முதல்ல வாய் வைப்பறோம். கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு கட்டளைக்கு நல்லது செய்து. சரிங்க. இப்போ எனக்கு தெரியுமா? போடா தெரியுமா? என் உலகத்தை கிடைத்த உலகழகி, என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை சித்திர மாதத்து வித்திரமாகும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகும், ஆடி மாதத்து தாவணி போட்ட கனவாகும், ஆடி பருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகும், ஆவணி மாதத்து அற்புதமாகும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும், ஐப்பசியிலே ஐயமின்றி தூரக்கூடிய மழை துளியாகும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும், தை பிறந்தால் வழிவிளக்கும்
என்ற முதுமனுக்கு நீங்க இணங்கி மாசி மாதத்திலே நீ ஒரு மகளை ஜோதியாகவே பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது சாரே நீ ஒரு 10 மாதத்து தங்கம் போல எனக்கு காட்சி.